அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? புதிய குவைத் உருவாகிறது. ஜனவரி மாதம் முதல் அதிரடியான புதிய சட்டங்கள். இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 2,50,000 வெளிநாட்டவர்களுக்கு ஆப்பு வைக்க போகும் உள்துறை அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து விசா விதிமீறல்கள் செய்தால் புதிய அபராதம் ரெடி. தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புதிய தகவல். அடுத்து குவைத்தை குறிவைத்த மோசடி கும்பல். உஷாரா இருங்க. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 2023ஆம் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 2024ஆம் ஆண்டு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுல முதல் 2 இடங்களை பிடித்த குற்றங்கள் பார்த்தா, 1 லோக்கல் சாரா வியாபாரம், மது மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான குற்றங்கள். 2வது இடம் பாத்தீங்கன்னா பண மோசடி குற்றங்கள். அதனால நான் பாருங்க, உங்களுக்கு போன் கால், நார்மல் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படி யாராவது உங்களை தொடர்பு கொண்டு அபராதம் கட்ட சொன்னா செய்யாதீங்க. குவைத் நாடு இப்ப பாத்தீங்கன்னா மோசடி கும்பலால் குறிவைக்கப்பட்டு குவைத்திகளின் பணமும் வெளிநாட்டவர்களின் பணமும் சூறையாடப்பட்டு வருகிறது. அதனால நம்ம ஆளுங்க அதிக அலர்ட்டா இருங்க. எந்த ஃபேக் லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. எவனுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஃபைன் இருந்தா சேகல் ஆப்ல பார்த்து விடலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஃபேக் மெசேஜ் வந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்டால் வழங்கப்பட்டுள்ள கார்டு வடிவ டிரைவிங் லைசன்ஸ், மொபைல் ஐடியில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் சேகல் அப்ளிகேஷனில் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் இவை மூன்றுமே குவைத் முழுவதிலும் உள்ள அரசாங்கம் மற்றும் அரசு சாரா பரிவர்த்தனைகளை செய்ய ஏற்றுக்கொள்ளப்படும் என குவைத்துடைய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டவர்களின் பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், ஜனவரி 5ஆம் தேதி முதல் வெளிநாட்டவர்களுக்கான புதிய அபராத சட்டம் அமல்படுத்த உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம்னா, புதிதாக பிறந்த குழந்தையின் தகவலை பதிவு செய்ய தவறினால் 2 குவைத் தினார் அபராதம். அதாவது பிறந்த 1 மாதங்கள் வரை டைம் இருக்கு. 1 மாதத்தை தாண்டியும் பதிவு செய்ய தவறினால் 2 குவைத் தினார் அபராதம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2000 வரை அபராதம் விதிக்கப்படும். 2வது ஒர்க் விசா வயலேஷன். முதல் மாதத்திற்கு 2 குவைத் தினார் அபராதம். அதிகபட்சம் 1200 குவைத் தினார் அபராதம். 3வது விசிட் விசா ஓவர்ஸ்டே. 10 KD பர் டே. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2000 குவைத் தினார் அபராதம். அதாவது விசிட் விசாவில் குவைத் விசா எக்ஸ்பைரி ஆகியும் குவைத்ல இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் 10 குவைத் தினார் ஃபைன் ஃபார் விசிட் விசாவில் வந்தவங்களுக்கு. அதிகபட்சம் 2000 குவைத் தினார் அபராதம். 4வது டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா வயலேஷன். அதாவது காதிம் விசா வீட்டு தொழிலாளர்கள் விசா எக்ஸ்பைரி ஆகினால் ஒவ்வொரு நாளைக்கும் 2 குவைத் தினார் அபராதம். அதிகபட்சம் 600 குவைத் தினார் வரை அபராதம். இந்த புதிய சட்டம் பாத்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், வெளிநாட்டவர்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை காலக்கெடு நாளையுடன் முடிவடைவதால் பயோமெட்ரிக்கை முடிக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். குற்றவியல் பொதுத்துறையின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தின்படி 2,50,000 வெளிநாட்டவர்கள் இன்னமும் பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்யவில்லை. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். 1 குவைத்திகள், 2வது பது குவைத்திகள், 3வது வெளிநாட்டவர்கள். இதுல குவைத்திகள் 16,000 பேர் இன்னமும் பயோமெட்ரிக் எடுக்கவில்லை. பது குவைத்திகள் 90,000 பேர் பயோமெட்ரிக் எடுக்கவில்லை. வெளிநாட்டவர்கள் 2,50,000 பேர். இப்ப இவர்கள் அனைவரின் சிவில் ஐடி ரினிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், அரசாங்க டிரான்சாக்சன், பேங்க் டிரான்சாக்சன் இப்படி எதுவுமே செய்ய முடியாது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஈதுல் அவையான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சிக்காக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இனி குவைத்தில் குற்றம் செய்தால் குவைத்திகளாக இருந்தாலும் சரி, அது வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்தவித ஒரு பாரபட்சம் பார்க்காமல் கடுமையான அபராதம் மற்றும் தண்டனை வழங்கப்படும் என துணை பிரதமர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி பிப்ரவரி 21ஆம் தேதி அபு அலிஃபாவில் நடைபெற உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 16 அணிகள் கலந்து கொள்கிறார்கள். மேலும் விவரம் அறிய ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 48 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,400 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியால ஃபிளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 17,300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம்.
குவைத் டு பெங்களூர் 38 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 53 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 953 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 235 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 57 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.